ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் மார்கழி மாதத்தினுடைய 20வது நாள் 33ங்கிற அருமையான பாசுரம். இந்த தொடரிலே ஒவ்வொரு பாசுரத்துக்கும் பூர்வாச்சாரியர்கள் இட்டு அருளிய வியாக்கியானங்களிலே மற்றைய பூர்வாச்சாரியர்கள் பற்றி அருளி செய்யப்பட்ட சில ஐதிஹ்யங்கள், வார்த்தைகள், சம்வாதங்கள், இல்ல மேற்கோளாக காட்டப்பட்ட சில ஸ்லோகங்கள் என்று இந்த தொகுப்பிலிருந்து ஒரு சிலவற்றை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம். பூர்வாச்சாரியர்களுக்கு ஒரு சமர்ப்பணமாக, அவர்களை கொண்டாடும் விதமாக இதை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இந்த பாசுரம், இந்த 33ங்கிற பாசுரத்துல ரொம்ப ரசமான சில விஷயங்கள் ஸ்லோகங்களாக மேற்கோளாக காட்டப்பட்டுள்ளது. இப்போ இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் என்ன பண்றா, 18வது பாசுரம் தொடங்கி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது நப்பிண்ணை பிராட்டி மூலமாக கிருஷ்ண பரமாத்மாவை எழுப்புகின்றார்கள். நப்பிண்ணை பிராட்டி தான் கிருஷ்ணாவதாரத்திலே பிரதான புருஷகார பூத்தை. அதாவது எம்பெருமான எப்பொழுதும் நேரடியாக போகக்கூடாது, எப்பொழுதுமே அவனுடைய அடியார்களை முன்னிட்டு கொண்டே எம்பெருமானை நாட வேண்டும், ஆசிரியிக்க வேண்டும். அதிலும் அடியார்களிலே பிரதானமாக இருக்கக்கூடியவள் யாரு அப்படின்னாக்க பிராட்டி தான். அப்போ பிராட்டியை பற்றி கொண்டு எம்பெருமானை ஆசிரியிக்கின்றார்கள். இந்த இடத்துல நப்பின்னை பிராட்டியை எழுப்பி, அம்மா நீ கிருஷ்ண பரமாத்மாவை எழுப்புன்னு சொல்லணும். அப்படி நப்பின்னையை எழுப்பும் பொழுது நப்பின்னை நங்காய் திருவே துயிலழா என்று அற்புதமாக அருளி செய்தாள் ஆண்டாள் நாச்சியார். இந்த இடத்துல அந்த திருவே அப்படிங்கிற அந்த பதத்துக்கு ஆறாயிரப்படியிலே சுவாமி அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஒரு வாக்கை அருளி செய்தார். அவர் என்ன சொல்றார்னா, உதார வாக்குகளாகிறார் திருமங்கையாழ்வாரும் ஆளவந்தாரும் ஆழ்வாரும் பட்டரும் என்று அருளி செய்தார். இப்ப இந்த 4 பேர் யாரு? திருமங்கையாழ்வார், சுவாமி ஆளவந்தார், சுவாமி கூரத்தாழ்வான் மற்றும் சுவாமி பராசர பட்டர். இவா 4 பேரும் உதார வாக்குகளை உடையவர்கள்னு சொல்றார். உதாரத்தன்மைனா என்ன சொல்வோம்? வள்ளல் தன்மை, ஜெனராசிட்டின்னு சொல்றோம் இல்லையா? ஏதோ ஒரு காரியத்தை ஒரு படி மேல போய் செய்யறது. அப்படி என்ன செய்தார்கள்னாக்க, அப்படி உதாரத்தன்மையுடன் இருக்கக்கூடிய வாக்கை படைத்தவர்களாக இவா 4 பேரும் இருக்காங்க. அப்படி என்ன செய்தார்கள்னு கேட்டா, எம்பெருமானுடைய பெருமையை பாட வந்த இவர்கள் அந்த எம்பெருமானுக்கு பெருமையை ஒருபடி மேல சென்று பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானுக்கு, பிராட்டியினாலே எம்பெருமானுக்கு பெருமை என்று எம்பெருமானுடைய பெருமையை பாடி முடித்தார்களாம். இப்போ ஒன்னொன்னா ஒரு உதாரணமா எடுத்து பார்க்கலாம். சுவாமி திருமங்கையாழ்வார் எடுக்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, எம்பெருமானுடைய பெருமையை பிராட்டியை கொண்டு பாடுகின்றார். திருவுக்கும் திருவாகிய செல்வான்னு பெரிய திருமொழியில அருளி செய்தார். இப்ப திரு அப்படின்னாக்க மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி தான் எல்லா சம்பத்துக்கும் அதிபதியாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? எல்லா செல்வங்களும் அவகிட்ட இருந்து தான் வருது. அப்போ அப்பேற்பட்ட அந்த மகாலட்சுமிக்கே செல்வமாக இருக்கக்கூடியவனே, ஸ்ரீ மகாலட்சுமிக்கே லட்சுமிகரமாக இருக்கக்கூடிய செல்வனேன்னு சொல்லி திருவுக்கும் திருவாகிய செல்வா என்று பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானுடைய பெருமையை பாடுகின்றார். அதே போல ஸ்தோத்திர ரத்னத்திலே சுவாமி ஆளவந்தார் 12வது ஸ்லோகத்திலே கஹ ஸ்ரீஹி ஸ்ரீயஹான்னு கேட்கிறார். ஸ்ரீஹினாக்க மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமிக்கு எது சம்பத்து? நீதானேப்பா அந்த சம்பத்துன்னு சொல்லி கொண்டாடுறார். அதே போல ஸ்தோத்திர ரத்னத்திலே 45வது ஸ்லோகத்திலே ஸ்ரீயஹா ஸ்ரீம் என்று கொண்டாடுறார். ஸ்ரீ குணரத்ன கோஷத்திலே சுவாமி பராசர பட்டரும் ஸ்ரீயஹா ஸ்ரீஹி ஸ்ரீரங்கேஷயஹான்னு சொல்லி கொண்டாடுறார். இதெல்லாம் எதை காட்ட வந்ததுனாக்க, பிராட்டிக்கு மங்களகரமாக இருக்கக்கூடியவன், பிராட்டிக்கு சம்பத்தாக இருக்கக்கூடியவன், பிராட்டிக்கு செல்வமாக இருக்கக்கூடியவன் யாருனாக்க நீதானே எம்பெருமானே, நீதானே அந்த பெருமைகளை உடையவன்னு சொல்லி பிராட்டியை முன்னிட்டு எம்பெருமானுக்கு பெருமையை சொல்கின்றார்கள். அதே போல ஸ்ரீ வைகுண்ட ஸ்தவத்திலே ரொம்ப அற்புதமாக சுவாமி கூரத்தாழ்வான் எடுத்து காட்டுறார். 29வது ஸ்லோகம், யஸ்யாஹா கட்டாட்சணம் அனுக்ஷணம் ஈஸ்வரானாம் ஐஸ்வர்ய ஹேதுஹு இதி சர்வ ஜனீனம் ஏதத் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல முதல் 2 பதங்கள் பதபதார்த்தமாக பார்த்தா அவ்வளவு ரசமா இருக்கு. யஸ்யாஹானாக்க எந்த பெரிய பிராட்டியின், கட்டாட்சணம் திருக்கண் நோக்கானது, ஈஸ்வரானாம் ஈஸ்வரன் என்று பெயர் பெற்றவர்களுக்கு, அனுக்ஷணம் ஒவ்வொரு கணமும், ஐஸ்வர்ய ஹேதுஹு என்று செல்வ செழிப்புக்கு காரணமாக இருக்கின்றதோ. எவரால் இதெல்லாமே ஒத்துக்கொள்ளப்படுறது? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது. இந்த செல்வ செழிப்புக்கு காரணம்னாலே அது பிராட்டி தானே. அப்போ அப்பேற்பட்ட அந்த பிராட்டியானவள் தாம் ஸ்ரீஹி இதி த்வத் உபசம்ஸ்ரயனாத் நிராகுஹு என்று அந்த பிராட்டி, அவளுக்கு எப்படி இவ்வளவு பெருமையெல்லாம் வந்ததுனாக்க, அவள் நல்லபடியாக தேவரீரை ஆசிரியத்திருப்பதனால தானே ஸ்ரீ என்ற அந்த நிருக்தி அவளுக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்றார். இது ரொம்ப நுட்பமான விஷயம். இப்போ ஸ்ரீ அப்படிங்கிற பதத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு.
அது ரொம்ப முக்கியமாக நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காட்டக்கூடியது ஸ்ரீயதே இதி ஸ்ரீஹி ஸ்ரயதே இதி ஸ்ரீஹி என்று. ஸ்ரீயதே அப்படின்னாக்க ஸ்ரீயதே சாக்கிலைஹி நித்தியம் ஸ்ரயதே பரமம் பதம் அப்படின்னு ஒரு வாக்கியம் உண்டு. அதாவது உலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவாத்மாக்களும் பிராட்டியை ஆசிரியத்திருக்க அந்த பிராட்டியானவள் நல்லபடியாக எம்பெருமானை நித்தியமும் ஆசிரியத்திருப்பாள். நாம் அனைவரும் அவளை ஆசிரியத்திருக்க அவள் எம்பெருமானை அனவரதமும் ஆசிரியத்திருப்பாள். அப்போ இங்க இடத்துல சுவாமி கூரத்தாழ்வான் சொல்றார், அப்போ அந்த பிராட்டிக்கு இந்த அனைத்து பெருமைகளும் வந்து சேர்வதற்கு காரணமாக இருக்கக்கூடியவன் நீ. அப்போ நீ தான் இந்த பெருமைகளை எல்லாம் கொடுத்திருக்க. அப்போ அந்த பிராட்டிக்கு பெருமையை கொடுத்தவன் நீ. ஆனா அந்த பிராட்டியினாலதான் உனக்கும் பெருமை. அப்பேற்பட்ட அந்த திருவுக்கும் திருவாகிய செல்வனாக இருப்பவன் நீ என்று உதார வாச்சகான அவரும் அதே இடத்துல காண்பிக்கிறார். உதார வாச்சகான அப்பேற்பட்ட உன்னைத்தானே சுவாமி ஆள வந்தால் தொடங்கி திருமங்கை ஆழ்வார் என்று எல்லாரும் கொண்டாடினார்கள்னர். அப்போ இதுல இருந்து தேரின் அர்த்தம் என்ன அப்படின்னா, வேத வாக்கியங்கள் கூட ஸ்ரத்தையா தேவோ தேவத்வம் அஷ்ணுதேன்னு சொல்வதுண்டு. எம்பெருமானுக்கு அழகு அவளாலே, குணங்கள் அவளாலே, மேன்மை அவளாலே, நீர்மை அவளாலே. அது அவ்வளவு ஏன் எம்பெருமான் தான் பரமாத்மா அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டி கொடுக்குறோம் இல்லையா, பரத்வ நிர்ணயம் ஸ்வரூப நிரூபக தர்மகமாக இருக்கக்கூடியதும் இதே பிராட்டி தான். அப்போ அந்த திருவுள்ள கருத்து என்னன்னா, அவன் பரத்துவத்தை நிர்ணயம் செய்வதற்கு லக்ஷ்மி பதித்துவம் ஸ்ரீயப் பதித்துவம் ஒன்றே போதும் என்பதைத்தான் இந்த வாக்குகள் அனைத்தும் காட்டுகின்றன. ஆக பிராட்டினாலே எம்பெருமானுக்கு பெருமை ஏற்றம் என்பது போலே எம்பெருமானாலே பிராட்டிக்கு ஏற்றம் என்பதும் உண்டு. காரணம் என்னன்னா, அவளுக்கு பெருமையை அளித்தவன் எம்பெருமான். அப்போ இந்த உதாரத்தன்மையோடு இருக்கக்கூடிய வாக்குகள் எல்லாம் வெறும் முகஸ்துதியா பிளாட்டரியானா கேட்டா நிச்சயமா இல்லை. ஏன்னா எம்பெருமானையும் பிராட்டியும் எப்பொழுதும் பிரிக்கவே முடியாது இல்லையா. எப்படி சூரியனையும் சூரிய கதிரையும் பிரிக்கவே முடியாதோ அதை போல எம்பெருமானையும் பிராட்டியும் பிரிக்கவே முடியாது. அதே போல எம்பெருமானால் பிராட்டிக்கு எப்பொழுதும் பெருமையுண்டு, பிராட்டினாலே எம்பெருமானுக்கு எப்பொழுதும் பெருமையுண்டு. இதை கூற வந்ததுதான் இந்த வாக்குகள் அனைத்தும். ஆக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, பெருமானால் பிராட்டிக்கு பெருமை, பிராட்டியினால் பெருமாளுக்கு பெருமை. அந்த மிதுனமே நமக்கு இனிமை, அந்த மிதுனமே நமக்கு உத்தேசியம். இதை காட்டி அருளிய நம்முடைய பூர்வாச்சாரியர்களே உதாரர்கள். அவர்கள் தான் நமக்கு உஜ்ஜீவனம். நாளைய தினம் அடுத்த ஐதிஹ்யத்துடன் சந்திக்கின்றேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.